அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் ராஜினாமா செய்ததால் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் மின்சாரத்துறை கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த பால்வளத்துறை பறிக்கப்பட்டு அவர் வன மற்றும் காதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு ராஜகண்ணப்பன் கவனித்து வந்த பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அமைச்சரவைக்கான பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. அதன்படி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை முடிவு செய்து திங்கட்கிழமை தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதேபோல அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து இழிவாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிப்படைந்திருப்பதாக கூறினார். காஷ்மீரில் அமைதியான சூழல் நிலவி வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் எதிரொலியாக அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. போர்க்கப்பல்களிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகள் சீறி பாயும் காட்சிகளை கடற்படை வெளியிட்டுள்ளது. எவ்வித அச்சுறுத்தல்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் அண்மையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் உறவில் விரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. மறைந்த போப் பிரான்சிஸின் கல்லறை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி காலமான போப் பிரான்சிஸின் உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு வாட்டிகனுக்கு வெளியே ரோமில் உள்ள சாண்டா மரியா மாகியூர் தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எளிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள போப்பின் கல்லறையில் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் குர்ஷ் பகுதி முழுவதையும் தங்கள் ராணுவத்தினர் கைப்பற்றியிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினிடம் தீர்மான அறிக்கையை ரஷ்ய ராணுவ தலைமை தளபதி சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அதிபர் விளாடிமிர் புட்டின், யுக்ரைன் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் மீதமுள்ள பகுதிகளிலும் தோல்வியை தழுவும் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் ரஷ்யாவின் இந்த கூற்றை யுக்ரைன் மறுத்துள்ளது. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்தது மிக பெரும் வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த தீர்ப்பை பெற்றுத்தந்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களுக்கான பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மக்களாட்சிக்கும் மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளுக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என கூறினார். இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமையவிருக்கும் ஹாக்கி மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பிறகு 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 64 திட்டங்களையும் உதயநிதி தொடக்கி வைத்தார். தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள ஆழ்கடலில் 3 இடங்களிலும், சென்னை அருகே உள்ள ஆழ்கடலில் 1 இடத்திலும் எண்ணெய் எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறையைச் சேர்ந்த வேதாந்தா நிறுவனமும் ONGC நிறுவனமும் இந்த அனுமதியை பெற போட்டியிட்ட நிலையில் பொதுத்துறை நிறுவனமான ONGCக்கு அந்த வாய்ப்பு சென்றுள்ளது. இந்த 4 இடங்களிலும் 32,485 சதுர கிலோமீட்டர் பகுதியில் இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் எண்ணெய் எடுப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி அருகே 3 இடங்களிலும், சென்னைக்கு அருகே ஓரிடத்திலும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கடல் வளத்தை கெடுக்கும் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிடச் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
அரசியல் சாசனத்தை ஒரேயடியாக தகர்க்க பெரும்பான்மை இல்லாததால் பாஜக அரசு சில சட்டங்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், பாஜக நினைத்தது போல மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களில் வென்றிருந்தால் புல்டோசர்களை வைத்து வீடுகளை இடிப்பது போல அரசியல் சாசனத்தை தகர்த்து எரிந்திருப்பார்கள் என்றும், ஆனால் இந்திய மக்கள் பாஜகவுக்கு 2/3 பங்கு பெரும்பான்மையை கூட கொடுக்கவில்லை எனவும் கூறினார். மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சரவணம்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் 2வது நாளாக நடைபெற்றது. இதில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் விஜய், தவேக அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது என்றும், தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைந்தால் ஊழல் இருக்காது எனவும் குறிப்பிட்டார். வாக்குச்சாவடி முகவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணி தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. லக்னோ அணிக்கு எதிராக வான்கடே மைதானத்தில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடியது. தொடக்க வீரர் ரியான் ரிக்கல்டன் 32 பந்துகளில் 58 ரன்கள் விளாசினார். மத்திய வரிசையில் சூரியகுமார் 28 பந்துகளில் 54 ரன்கள் அடித்தார். மும்பை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. பின்னர் விளையாடிய லக்னோ அணி 161 ரன்களில் ஆட்டமிழந்தது. புள்ளிகள் பட்டியலில் மும்பை அணி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குனர் தனது நீண்ட நாள் தோழிக்கு லவ் ப்ரப்போஸ் செய்த காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. சசிகுமார், சிம்ரன் உள்ளிட்டோர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை அபிஷான் ஜீவித் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய இயக்குனர் அபிஷான் தனது நீண்ட நாள் தோழி அகிலா இளங்கோவனை அறிமுகப்படுத்தியதுடன் அவருக்கு லவ் ப்ரப்போஸும் செய்தார். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 3வது முறையாக சிம்பு நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே செக்கச்சிவந்த வானம், தக் லைஃப் ஆகிய 2 படங்களில் மணிரத்னத்துடன் இணைந்து சிம்பு பணியாற்றியுள்ளார். இதனிடையே தக் லைஃப் திரைப்படம் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சாதாரண அரசியல்வாதி அல்ல நான், ஆசைகளால் என்னை வீழ்த்திவிட முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு விஜய் அழைப்பு விடுத்த போதும் புறக்கணித்தேன் என கூறியுள்ள திருமாவளவன், தாம் இருக்கும் கூட்டணியை பலகீனப்பட்டால் அரசியல் சூழல் பாஜகவுக்கு சாதகமாகும் என்றும் கூறியுள்ளார். தவேக விஜயோடு செல்ல இருந்த கதவையும் அடைத்தவன் தான் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவகாசிக்கு விஜய் வந்தால் அவரை நானும் ஓரமாக நின்று பார்ப்பேன் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செல்வாக்குமிக்க நடிகரான விஜயை பார்ப்பதற்கு மக்கள் வருவது இயல்பானதுதான் என்றும், கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது எனவும் கூறினார். விஜயால் அதிமுகவுக்கு பாதிப்பு வராது என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதால் மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வருகிறது. இந்நிலையில் மேகமலை அருவியில் தண்ணீர் வரத்து மிதமாக இருக்கும் நிலையில் ஏராளமானோர் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். பொம்மை ஹெலிகாப்டர் இயங்காதது குறித்து காவல் நிலையத்தில் சிறுவன் புகார் அளித்த சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது. கங்காரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் வினய் ரெட்டி தங்கள் பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் 300 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் வாங்கியுள்ளார். ஆனால் அந்த ஹெலிகாப்டர் பறக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடைக்காரரிடம் சிறுவன் தெரிவிக்க அவர் திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரியப்பாடி கிராமத்தில் காளை விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கேரளா, ஆந்திராவில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடின. குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை கடந்த 20க்கும் மேற்பட்ட காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய காளை ஒன்று குழந்தை, பெண் உள்ளிட்ட 3 பேரை முட்டி தள்ளியது. எனினும் 3 பேரும் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினர். தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் ஒரு சில இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் அத்தனூர், வெண்ணாந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான நரசிங்கபுரம், செல்லியம்பாளையம், ராமநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் கனமழை பெய்தது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கிணற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சர்வேஷ் பெரியகுளம் அருகே உள்ள அரசு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விடுதியில் தங்கி படித்து வந்தார். சர்வேஷ் உள்ளிட்ட 9 மாணவர்கள் பங்களாப்பட்டி தோட்டத்தில் உள்ள கிணற்றில் குளித்தனர். அப்போது சர்வேஷ் நீரில் மூழ்கிய நிலையில் நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 5 மணி நேரத்திற்கு பிறகு சர்வேஷின் உடலை மீட்டனர். ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட முக்கியமான நடவடிக்கைகளுக்கு பொது வைஃபை நெட்வொர்க்குகளை பயன்படுத்த வேண்டாம் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொது வைஃபை நெட்வொர்க்குகள் பல பாதுகாப்பற்றவையாக இருப்பதாகவும் ஹேக்கர்கள் எளிதில் தகவல்களை திருடி ஆன்லைன் மோசடியில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் பேமெண்ட்களை செய்யும் போது பொது வைஃபை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என இந்திய கணினி அவசரநிலை பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து அறியாதது தெரியவந்துள்ளது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடம் எடுக்கப்பட்ட ஆய்வில் 60% பேருக்கு ஏஐ தொழில்நுட்பம் குறித்து பரிச்சயம் இல்லாதது தெரியவந்தது. ஏஐ தொழில்நுட்பம் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 4 3 பேர் அதை பயன்படுத்தாதது தெரியவந்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது கடினமாக இருப்பதாகவும் சிலர் கூறியுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த ராமச்சந்திரன் குடும்பத்தினரை அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கொச்சி எடப்பள்ளியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் தனது குடும்பத்தினருடன் காஷ்மீர் மாநிலம் பஹல்காமுக்கு சுற்றுலா சென்றபோது அவரது மகள் கண்முன்னே பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் ராமச்சந்திரனின் வீட்டிற்கு நேரில் சென்ற கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். டெல்லி ரோஹிணி செக்டார் பகுதியில் குடிசைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். 800க்கும் மேற்பட்ட குடிசைகளில் தீ பரவியதால் அந்த இடமே பதற்றத்துடன் காட்சியளித்தது. நிகழ்விடத்திற்கு 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சிலர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. திருவனந்தபுரம் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டுகளை வைத்துள்ளதாக காவல்துறைக்கு இமெயிலில் மிரட்டல் குறிப்பு வந்தது. இதையடுத்து அங்கு வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து விமான நிலையம், ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக உள்ளூர் மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுலா பயணிகளின் பேருந்தை வழிமறித்த அவர்கள் அதன் மீது பொம்மை துப்பாக்கியிலிருந்து தண்ணீரை பீச்சடித்தனர். தற்காலிகமாக வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளால் வீட்டு வாடகை தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் இதனால் தங்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்படுவதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டினர். போலி உயில் மூலம் இருட்டுக்கடையை அபகரிக்க முயற்சி செய்வதாக சகோதரர் நயன் சிங் மீது கவிதா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். நயன் சிங் தயாரித்துள்ள போலி உயில் செல்லாது என்றும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் கவிதா சிங் தெரிவித்துள்ளார். மேலும் நயன் சிங் நடத்தி வரும் வாகேடி லாலா கடை தந்தை வழி சொத்து என்றும் அது பிரிக்கப்படாமல் உள்ள நிலையில் கவிதா தனது பங்கை பெற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எம்சான், பிசான் மற்றும் ஜல்லி ஆகியவற்றுக்கு ஏற்றப்பட்ட விலையிலிருந்து 1000 ரூபாய் குறைத்து விற்பனை செய்திட அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 33 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு யூனிட் ஜல்லியின் விலை 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாகவும், எம்சான் விலை 6000 ரூபாயாகவும் அண்மையில் உயர்த்தப்பட்டிருந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வரும் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயில் தாக்கத்தால் தற்போது 3 நாட்களுக்கு முன்பே கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே மின்னல் தாக்கியதில் பட்டாசுகளை சேமித்து வைக்கும் அறை தரைமட்டமானது. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் முத்தால்நாயக்கன்பட்டியில் பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசுகளை சேமித்து வைக்கும் அறையை மின்னல் தாக்கியது. அப்போது அங்கிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் அந்த அறை தரைமட்டமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைத்தனர். பட்டாசு ஆலைக்கு விடுமுறை என்பதால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. பாலக்கோடு அருகே தாயை கைவிட்டு சென்ற மகனுடன் மீண்டும் அவரை சேர்த்து வைக்க கோரி பாதிக்கப்பட்ட மூதாட்டியுடன் பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பூத்துப்பட்டியைச் சேர்ந்த பாப்பாத்தியம்மாள் என்பவரை கவனிக்க முடியாமல் அவரது மகன் கோவிந்தராஜ் கடந்த மாதம் இரவு நேரத்தில் சாலையோரம் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. மூதாட்டிக்கு அப்பகுதி மக்கள் சிலர் உணவளித்து வந்த நிலையில் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அவரது மகனுடன் சேர்த்து வைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சின்னக்கம்பாளையத்தில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட பந்தயத்தில் திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் பங்கேற்றன. 2 பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. மேலூர் அருகே பெய்த கனமழையால் மரம் சாய்ந்து தகர கொட்டகை சேதமடைந்தது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கிடாரிப்பட்டி, உப்போடைப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் கிடாரிப்பட்டி பகுதியில் ஆசாத்தி என்பவரது வீட்டின் முன்பக்கம் இருந்த தகர கொட்டகை மீது மரம் விழுந்தது. தருமபுரி அருகே கோயில் உண்டியலில் திருட முயன்ற போது கை சிக்கியதில் தவித்த நபர் மீட்கப்பட்டு பிறகு கைது செய்யப்பட்டார். நல்லம்பள்ளி அருகே சேசம்பட்டி கிராமத்தில் பெரியாண்டிச்சி அம்மன் கோயில் உள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இரவு நேரத்தில் கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருட முயன்றிருக்கிறார். ஆனால் உடைக்க முடியாததால் உண்டியல் வாய் வழியாக கையை உள்ளே விட்டு பணத்தை திருட முயன்றுள்ளார். அப்போது கை சிக்கியதில் வெளியே எடுக்க முடியாமல் விடிய விடிய கோயிலிலேயே இருந்துள்ளார். மேலூர் அருகே சீரான மின்சாரம் வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புது சுக்காம்பட்டி பகுதியில் கடந்த 2 நாட்களாக முறையாக மின்சாரம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மேலூர் நத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவல்துறையினர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் வரும் மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் பேஸ்புக் வாயிலாக தலையிடுவதை தடுக்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக சிங்கப்பூர் வாக்காளர்களிடையே அரசியல் மற்றும் மதவாத கருத்துக்களை திணிக்கும் வெளிநாட்டினரின் பட்டியலை மெட்டா நிறுவனத்திடம் அளித்து தேர்தல் முடியும் வரை அவர்கள் பேஸ்புக் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும்படி சிங்கப்பூர் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தெலுங்கில் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. கௌசிக் பெகலபதி இயக்கும் இந்த படத்தில் வெல்லாம் கொண்டா சாய் சீனிவாஸ் ஹீரோவாக நடிக்கிறார். வரும் 29ஆம் தேதி இப்படத்தின் முதல் கிளிம்ஸ் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரவீன் காந்திரேகுலா இயக்கத்தில் பரதா படத்திலும் மாரி செல்வராஜ் இயக்கும் பைசன் படத்திலும் அனுபமா நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த படம் என நடிகர் சமுத்திரக்கனி புகழ்ந்து பேசியுள்ளார். அறிமுக இயக்குநர் அபிஷான் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சமுத்திரக்கனி, எனக்கு நாடோடிகள் படம் போல, சசிகுமாருக்கு சுப்பிரமணியபுரம் படம் போல இயக்குநர் அபிஷானுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அமையும் என்றார். சிம்புவின் 49வது திரைப்படத்தில் கயாடு லோகர் இணைந்திருக்கிறார். டிராகன் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்த கயாடு லோகர் சிம்பு படத்தில் நடிக்க இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. சந்தானமும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கிங் படத்தை உருவாக்கி ராம்குமார் இயக்குகிறார். டான் கதாபாத்திரங்களில் நடிப்போருக்கு இணையாக நடிக்கவே வாய்ப்பு அதிகமாக வருவதாக நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி தெரிவித்திருக்கிறார். நாளையுடன் ஸ்ரீநிதி நடித்துள்ள ஹிட் 3 திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் பட விழாவில் பங்கேற்ற ஸ்ரீநிதியிடம் பெரும்பாலும் டான் கதாபாத்திரங்களில் நடிப்பவர்களுக்கு இணையாக நடிப்பதன் ரகசியம் என்ன என கேள்வி எழுப்பப்பட்ட போது, அத்தகைய கதாபாத்திரங்களே தன்னை தேடி வருவதாகவும் அதுவும் ஒரு வகையில் நன்றாகவே உள்ளதாகவும் தெரிவித்தார்.